ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் தேவாஸ் ஃபுட் பூமிஸ் vlog. இன்றைக்கி என்ன ரெசிபினா கருவாடு தொக்கு. அதுதான் இன்றைக்கி ஒரு ரெசிபி. அதுக்கு என்னென்னா வெங்காயம் எடுத்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 தக்காளி, ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது. 10 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறேன், அரைச்சி வச்சுக்க போகிறேன். ஒரே ஒரு சின்ன கொட்டை புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, அடுத்தது வந்து 2 பச்சை மிளகா. மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா இந்த கருவாடு. இதுதான் இன்றைக்கி மெயின். எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் கருவாடு தொக்கு. இந்த ஸ்டைலில் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கருவாட்டுக்கு இந்த வெளியில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நான் எடுக்க போகிறேன், கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். சுடு தண்ணி கொதிச்சோடனே இதிலேருந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த உப்பெல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உப்பு அதில் அதிகமாக இருக்கும். நிறைய பிபி பேஷண்ட்லாம் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் உப்பு இன்க்ரீஸ் ஆகிடும், பிபி அதிகமாக ஆகிடும். அதனால் என்னென்னா அந்த நம்ம சுடு தண்ணி ஊற்றி, நம்மளுக்கே கூட எப்படி இருக்கும்னு தெரியல, உப்பு கறிக்கும் அதிகமாக குழம்புல. அதனால் ஃபஸ்ட்டு இது சுடு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணால் தான் அந்த உப்பெல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புல தேவையான உப்பு தான் போடணும். இதில் ரொம்ப உப்பு போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதில் இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கீறி எடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு நீட்டாக இருக்கும், அதையும் எடுத்துடணும். அதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அதை எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டுறேன். இப்போ இதில் நீட்டாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எடுத்துட்ட பிறகு இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும். இப்போ இதில் என்னென்னா, நான் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும், அந்த இதெல்லாம் உப்பெல்லாம் வெளியில் வரட்டும். இது என்ன ரொம்ப சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கொஞ்சம் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா குழம்பு வதக்கிக்கிட்டு இருக்கலாம். அதுக்குள்ளே இது க்ளீன் ஆகிடும். இப்போ இருந்த தக்காளி எல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஏன் இவ்வளோ தக்காளியாக இவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கும் வேணும், நைட்டுக்கும் வேணும். எங்கள் வீட்டில் கருவாடு தொக்குன்னா என் வீட்டுக்காருக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மறுநாள் கூட அதை வச்சு சாப்பிடுவார். அதனால் நான் எக்ஸ்ட்ராவே தான் போடுவேன் எப்போவுமே. ஏன்னா கருவாட்டு தொக்கு வைக்கிற அன்றைக்கி அன்றைக்கி நைட்டு சாப்பாடு தான் எங்கள் வீட்டில். அதனால தான் நிறைய போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் 4 பேருக்கானது இது. 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 8 பேருக்கு கண்டிப்பாக இது வரும். ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கிட்ட அரைஞ்சி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 10 தக்காளி கிட்ட அரைஞ்சி வச்சுருக்கு. இப்போ கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். தக்காளி வந்து இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து குழம்பு தாளிக்கலாம். தொக்கு கருவாடு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். சுடுதண்ணியே வச்சுருக்க தேவையில்ல போலங்க, தெரியாமல் சுடுதண்ணி வச்சு ஊற்றிட்டேன். இதில் என்ன தெரியுமா, வீட்டில் வர குழாயில் இருக்க தண்ணியே கொதிக்குது இந்த வெயிலுக்கு. நான் அதை தெரியாமல் சுடுதண்ணி வச்சு வேறு இதில் ஊற்றுனேன். அந்த வச்ச சூட்டை விட குழாயில் வர சூடு தான் ரொம்ப அதிகம். இப்போ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னா 9 பீஸ் இல்லை 8 பீஸ் தான் இருக்கும் கருவாடு இதில். இப்போ என்னென்னா குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ கருவாடு தொக்குக்கு வந்து எண்ணெய் நிறைய வேணும். அதனால் ஒரு 4 கரண்டி எண்ணெயாவது ஊற்றணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். 1 2 3 ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா ஒரு இவ்வளோ கடுகு, இவ்வளோ வெந்தயம் போட்டோன்னே அதோட தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஒரு கலரி விடணும். வெந்தயம் வந்து காஞ்சிட போகும். சிம்மில் வச்சு இதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போடுறோம்.
போட்டு நல்லா ஒரு கலரி விடணும். எண்ணெய் பத்தலை அதுக்கே கிளறி விட்டு இதில் கருவேப்பிலை, இப்போ இதில் என்னென்னா உப்பு இப்போ தான் ரொம்ப மெயின் மேட்ரு. உப்பு என்னென்னா நான் இன்றைக்கி இவ்வளோ தான் போட போகிறேன், கொஞ்சமாக தான் போட போகிறேன். ஏன்னா கருவாட்டிலேயே அந்த உப்பு இருக்கும், என்ன தான் சுடு தண்ணி ஊற்றிக்காங்க கருவாட்டு உப்பு இருக்கும். அது பத்தலைன்னா அந்த டைமுக்கு இது எதுக்குன்னா வெங்காயம் தக்காளி இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு கொதிக்கிறேன்னா அதுக்கு தான் அந்த உப்பு. பத்தலைன்னா அந்த உப்பு போட்டுக்கலாம். இன்னும் போட்டு வதக்கிட்டு இதில் இவ்வளோ பெருங்காயத்தூள், அரைஞ்சி 2 பச்சை மிளகாய், அடுத்தது மஞ்சத்தூள். கண்டிப்பாக மஞ்சத்தூள் வந்து நிறைய போடணும், ஏன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் ஃபுல்லாக போடணும், அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். வெங்காயம் நல்லா வதங்க வெட்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி, அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து அதில் போட போகிறோம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும், அது வரைக்கும் இது நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். அடி பிடிக்காம அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ 1/2 கிலோ வெங்காயம் மேலே போட்டேன், தக்காளி அவ்வளோ 10 தக்காளிக்கு மேலே போட்டேன், இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கருவாடை, வாழை கருவாடு, இதை அதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, கிண்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். லைட்டாக அப்படியே சும்மா திருப்பி போடணும். போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். நல்லா 1 ஸ்பூன் ஃபுல்லாக வீட்டு மிளகாத்தூள் தான், 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். ரொம்ப கோபுரம் மாதிரி எடுக்கல, சும்மா லைட்டாக மேலே தான், அதனால தான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து நல்லா போட்டு கிண்டி விட்டு இப்போ இதை ஒரு 1 மினிட்ல இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி மூடி வைக்கலாம். அந்த மிளகாத்தூள் வந்து நெடி போகட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளி வச்சுருக்கேன் இல்லையா, புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 30 செகண்ட் மூடி வச்சுருந்தேன் மிளகாத்தூள் போட்டு. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த புளி தண்ணியை இருத்து அதில் ஊற்ற போகிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கேன், வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலரி விட போகிறேன். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி வச்சுருந்த அந்த தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் இருந்தது, அரைச்சி வச்சுருந்தது. அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறோம், ரொம்ப சேர்த்துக்க போகிறதில்ல. அப்புறம் குழம்பு மாதிரி ஆகிடும், தொக்கு மாதிரி வராது. போட்டு ஒரு கிண்டி விட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் என்னென்னா உப்பு அளவு என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும். உப்பு அளவு நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா, உப்பு பத்தலைன்னா இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு. இப்போ உப்பு இதில் கம்மியாக தான் இருக்குது. கருவாட்டு தொக்கு குழம்புல மட்டும் என்ன பண்ணணும்னா உப்பு வந்து நம்ம திட்டமாக யூஸ் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா ஃபுல்லாக கறிக்க ஆரம்பிச்சிடும். கருவாட்டில் இருக்க உப்பு ஃபுல்லாக இறங்கும். இப்போ உப்பு போட்டிருக்கேன், அந்த அளவு உப்பு போதும். இப்போ குழம்பு நல்லா தொக்கு வந்தோடனே காட்டுறேன். கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு, செம்ம டேஸ்ட்டு, வீட்டை தூக்குது. இப்போ இந்த பாருங்கள்,
சும்மா ஒரு கரண்டி கூட இல்லை, அரை கரண்டி குழம்பு ஊற்றினாலே போதும். சூப்பரான கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடும். சூடாக இருக்குது குழம்பு, சாப்பாடும் சூடாக இருக்குது, அதான் பிசைய முடியல என்னால். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், என்னோடய கருவாட்டு குழம்பு ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.